எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே புரட்சி தலைவர் கொண்டாடக்கூடிய பண்டிகை எந்த பண்டிகை தெரியுங்களா? தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை கொண்டாடுவார். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டை தலைவர் கொண்டாடுவார். ஆங்கில புத்தாண்டை எப்போதுமே தலைவர் கொண்டாடவே மாட்டார். ஒரு பிரபல நடிகர், புரட்சி தலைவர் நெருங்கிய நண்பர், அவரு ஆங்கில புத்தாண்டை கொண்டாட எவ்வளவோ வலியுறுத்துறாரு. ஆனா தலைவர் அதை மறுத்துறாரு. ஆனா அதே சமயம் தலைவர் என்னதுங்களை செய்யறாரு? ஒரு முக்கியமானவங்களுக்காக அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த ஆங்கில புத்தாண்டை அந்த ஆண்டுல கொண்டாடுறாரு. யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக எந்த ஆண்டு புரட்சி தலைவர் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறாரு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட மிக நெருங்கிய நண்பர். புரட்சி தலைவருடன் பல படங்கள்ல வில்லனா நடிச்சிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா அடிமை பெண், உலகம் சுற்று வாலிபன், பிச்சாக்காரன், குமரி கோட்டம், இப்படி அவர் புரட்சி தலைவருடன் நடித்த படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு புரட்சி தலைவருடன் அதிக படங்கள்ல இவர் வில்லனா நடிச்சிருக்கிறாரு. அவர் யார் தெரியுங்களா? அவர் தான் அசோகன். அசோகன் என்ன பண்ணியிருக்கிறாரு? புரட்சி தலைவரை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் அவருக்கு ஒரு ஆசை. ஏற்கனவே அன்பேவா படத்துக்கு புரட்சி தலைவரையும் ஏவிஎம் ப்ரொடக்ஷனையும் இணைச்சி வச்சு பெருமைக்குரியவராக இவர் விளங்கினார். ஏவிஎம் பேனரில் புரட்சி தலைவர் நடித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேர்த்தையும் இணைச்சி அந்த அன்பேவா படம் புரட்சி தலைவர் நடிக்கிறதுக்கு அசோகன் ஒரு காரணமாக இருந்தார். அப்படிப்பட்டவர் இவரே அமல்ராஜ் அப்படின்னு ஒரு படக்கம்பெனியை ஆரம்பித்து அதில் புரட்சி தலைவரை நடிக்க வைக்க ஆசைப்பட்டு புரட்சி தலைவருடன் ஓகே வாங்கிட்டாரு. அந்த படம் என்ன தெரியுங்களா? நேற்று, இன்று, நாளை. இந்த படத்தில் புரட்சி தலைவருடன் லதா, மஞ்சுளா, நம்பியார், எம்ஜி சக்கரபாணி, வி.கே. ராமசாமி, தேங்காய் சீனிவாசன், ஐஸ்வரி வேலன், ஏன் அசோகனும் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன். அதே சமயத்தில் இந்த படத்தை இயக்குனது யாருங்க? பா. நீலகண்டன். 12/7/1974 ரிலீஸ் ஆன நேற்று நாளை படம் மாபெரும் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. இப்போ இந்த படத்தில் படப்பிடிப்பில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று நாளை படத்தினுடைய வெளிப்புற படப்பிடிப்பு சாத்தனூர் டேமில் நடந்துச்சு. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது புரட்சி தலைவர் ரூமில் தங்கியிருக்கிறாரு. வழக்கம் போல் காலையில் ஷூட்டிங் போகிறதுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் நடிகர் அசோகன் என்னதுங்களை பண்ணுறாரு? ஒரு பெரிய ஆள் உயர மாலை, அந்த மாலையும் பெரிய மெகா சைஸ் ஒரு கேக்கு நம்மள சாப்பிடும். பார்த்தீங்களா? என்னது? நியூ இயர்க்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க? பர்த்டேக்கு என்ன சாப்பிட்டீங்க? அந்த மாதிரி ஒரு பெரிய கேக்கு, அவர் மெகா சைஸு ஒரு கேக்கும் ஆள் உயர மாலையும் புரட்சி தலைவர் தங்கியிருக்கிற அந்த ஹோட்டலுக்கு அந்த ரூமுக்கு வர்றாரு. கதவை தட்டுறாரு. வெளியே வந்து புரட்சி தலைவருடைய, அதாவது மெய்காப்பாளர்னு சொல்லலாம், அவருடைய உதவியாளர்னு சொல்லலாம், புரட்சி தலைவருடைய நம்பிக்கை உரியவராக விளங்கியவர் முத்து அண்ணன். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் கதவை திறந்துட்டு வர்றாரு. வந்த உடனே அசோகனை பார்த்துட்டு, என்னங்க இவ்வளோ பெரிய மாலை கேக்கு, என்ன விசேஷம் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னன்னா இப்படி கேட்குறீங்க? இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு இல்லை, அதனால தான் தலைவருக்கு இந்த மாலையை போட்டு அவர் கையில் கேக் வெட்டலாம் அப்படின்னு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா? சரி இருங்க,
தலைவர் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு, நான் போய் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேக்கு, அந்த மாலை, அசோகம் எல்லாத்தையும் அங்கேயே இருக்க வச்சுட்டு இவர் உள்ளே போய் கேட்குறாரு, அண்ணா அண்ணே இந்த மாதிரி நடிக்கிற அசோகம் கேக்கும் மாலையும், அதாவது ஆங்கில புத்தாண்டுக்காக உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காருண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அப்படி தலைவர் யோசிக்கிறாரு. ஏன்னா என்ன தெரியுமா ஒரு யோசனை, நம்மளே ஆங்கில புத்தாண்டு கொண்டாட மாட்டோம், அசோகன் எதுக்கு இந்த வேலை, தேவையில்லாத வேலை, அது இந்த மாதிரி ஷூட்டிங் வந்த டைமில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தலைவர் சொல்கிறாரு, சரி அந்த மாலையும் கேக்கும் அங்கேயே இருக்கட்டும், அசோகனை மட்டும் உள்ள அனுப்பும் அப்படிங்கிறாரு. அசோகன் உள்ளே வர்றாரு. வந்தவொடனே தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. தலைவர் அவருக்கு வாழ்த்து சொல்லிடுறாரு. சொல்லிட்டு தலைவர் என்ன சொல்கிறாரு, அசோகனை சும்மா பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாரு. ஆமாம், நாம் எதுக்காக வந்தோம்? நம்ம வந்தது படப்பிடிப்புக்காக வந்தோமா, படப்பிடிப்பை நடத்தினோமா, போனோமா, படம் ரிலீஸ் ஆகுறதுக்கான வேலையை செஞ்சோமா அப்படின்னு இல்லாமல் இங்கேருந்து நேராக சென்னைக்கு போய் இவ்வளோ பெரிய மாலை கேக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சொல்லுங்கள்? அது இல்லாமல் நான் என்னைக்காவது ஆங்கில வருடப்பிறப்பை நான் கொண்டாடி இருக்கிறேன்னா, நான் கொண்டாடாத வருடப்பிறப்புக்கு நீ இந்த மாதிரி மெனக்கெடு இந்த மாதிரி செய்கிறீங்களே இது சரியா அப்படின்னு பிடிச்சி வாங்குன்னு வாங்கிட்டாரு அசோகனை. இவர் அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு அப்படி வர்றாரு. உடனே முத்தானை பார்த்து, என்னண்ணே நல்லா உங்களுக்கு பாட்டு கிடைச்சிதா? ஆமாண்ணே முத்தானே, தலைவர் வாங்குன்னு வாங்கி விட்டாரு, இவன் அந்த கேக்கையும் மாலைன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சலிப்பை அசோகன்கிட்ட சொல்கிறாரு. உடனே அண்ணே கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முத்தண்ணே அசோகன்கிட்ட சொல்கிறாரு. யாருங்க? முத்தண்ணே அசோகன்கிட்ட சொல்கிறாரு. உடனே அப்படியா, சொல்லுங்க எப்படியாவது மாலை தலைவர் கழுத்துல போட்டு அவர் கையாலேயே சிக்னு கேக் கட்டி நீங்கள் நம்மளும் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. எல்லாத்தையும் சாப்பிட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை, நேராக நீங்கள் படப்பிடிப்பு நடக்கிற இடத்துக்கு போங்க. நாங்கள் தலைவரோட காரில் வர்றோம். வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தலைவர் படப்பிடிப்புனா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருப்பாங்க. அதாவது டைரக்டர், கேமராமேனு, அசிஸ்டன்ட் கேமராமேனு, துணை நடிகர்கள், லைட் பாய் உள்பட ஒரு பெருங்கூட்டமே இருப்பாங்க. தொழிலாளர்கள் அதிகமாக அங்கே வேலை பார்ப்பாங்க. அதனால் என்ன சொல்கிறாரு, தொழிலாளர்களுக்காக இந்த ஆங்கில புத்தாண்டை அவர் கொண்டாடுறத மறுக்க மாட்டார். அவருக்கு அங்கே வரும்போது, தலைவர் இறங்கி வரும்போது மாலையை போட்டு தொழிலாளர்களுக்காக இந்த நீங்கள் செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டா கண்டிப்பாக அதை மறுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி முத்தானை சொல்கிறாரு. அடடா சூப்பரான ஐடியாண்ணே அப்படின்னு அவரை கட்டி பிடிச்சி சரின்ட்டு இவர் வந்துடுறாரு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தலைவருடைய கார் அப்படியே வருது. அப்படியே தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படியே நீங்கள் நடந்து வர்றாரு. நடந்து வந்த உடனே இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒரே கைத்தட்டு, கிளாப்ஸு, தலைவர் வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்க, பொன்மணி செம்மல் வாழ்க, மக்கள் தான் ஒரே கரகோஷம். அப்படி வர தலைவர் என்னடா ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னைக்கு இல்லாத மாதிரி இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களே அப்படின்ட்டு அப்படியே அந்த ஆரவாரத்தை ஏற்றிக்கிட்டே அப்படி வர தலைவர். நீங்கள் தான் எம்ஜிஆர் வச்சிங்களேன், அப்படி வரீங்க, அப்படி ஜம்முன்னு நீங்கள் வர்றீங்க. வந்த உடனே அசோகன் என்ன பண்ணிடுறாரு, அந்த மாலையை அவரு போடாத நீலகண்டன் கழுத்தை கொடுத்து தலைவர் எம்ஜிஆர் கழுத்து மாலையை போட்டுடுறாங்க. எல்லாம் கைத்தட்டுறாரு. கை தட்டினா அப்புறம் அந்த இடமே அப்படியே அமர்க்கலம் ஆயிடுது. ரொம்ப ஜாலி சந்தோஷமாயிருது. அப்புறம் பார்க்குறாரு, அதனுடைய தொழிலாளர்கள் அத்தனை பேருமே ஒரு முகத்துல ஒரு புன்முறுவல், மகிழ்ச்சி, சந்தோஷம். சரி, இவங்க சந்தோஷம், இந்த ஆங்கில புத்தாண்டை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய அனைத்து அந்த தொழிலாளர் தோழர்களுக்காக புரட்சி தலைவர் அந்த கேக்கை வெட்டி, அந்த புரட்சி தலைவர் என்ன பண்றாரு, அந்த கேக்கை வெட்டி அவரும் சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் ஊட்டி அந்த 1972ஆம் வருஷத்துல ஆங்கில புத்தாண்டை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைவரோடும் சேர்ந்து கொண்டாடுறாரு. ஆக தலைவர் கொண்டாடிய ஒரே ஆங்கில புத்தாண்டு 1972. நம்ம இப்ப கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது 2026ல் நடக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு. ஆக இதுபோல இன்னும் பல புத்தாண்டுகளை கொண்டாடி பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டுகள் நீங்கள் நாங்கள் நாம் அனைவரும் நீடூழி
வாழ்க வாழ்க. இந்த புத்தாண்டு தினத்திலே உங்களை எல்லாம் வாழ்த்துவது எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியின் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய். அங்கே வருவது யாரோ, அது வசந்தத்தின் தேரோ, வசந்தத்தின் தேரோ. அங்கே வருவது யாரோ, அது வள்ளலின் தேரோ, வள்ளலின் தேரோ. கோடி கனவுகள் ஆடி வருகிறது, கோவில் சிலையொன்று ஓடி வருகிறது. கோடி கனவுகள் ஆடி வருகிறது, கோயில் சிலையொன்று தேடி வருகிறது. வருவது யாரோ, அது வள்ளலின் தேரோ, வருவது யாரோ, அது வள்ளலின் தேரும்.